இதுவரை எனக்கு ஜோதிடம் நல்கிய அனைத்து குருமார்களையும் வணங்கி, என்னை ஈன்றெடுத்த என் தாய் தந்தையரையும் வணங்கி, எல்லாம் அல்ல என் குலதெய்வத்தையும் வணங்கி, மீண்டும் உங்கள் ஆசிரியருடன் நல்லாதருடன் டிவைன் ஆன்மீக ஜோதிடம் வழியாக பார்த்து கொண்டு அனைத்து தமிழ் ரசிகர்களுக்கும் தமிழ் உள்ளங்களுக்கும் கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு என்னன்னா, எண்கண் அந்த ஊர் பேர் திருவாரூர் மாவட்டத்திலேருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. அந்த கோயிலோட நேம் எண்கண் ஆதிநாராயண பெருமாள். இந்த பெருமாள் சார் உலகத்திலே எங்கேயுமே காண கிடைக்காத பெருமாள். இந்த பெருமாளை நீங்க போய் பார்த்தீங்கன்னா எடுத்த மாதிரி கருடால் வரும். கருடன் மேல இந்த பெருமாள் அமர்ந்த கோலத்துல கருடன் மேல நேரே. இந்த கோயிலோட ஹிஸ்டரி என்னன்னா, சமீவனம்னு பேர். இந்த ஊர் பேர் எண்கண்கிற ஊர் சமீவனம்னு பேரு. வன்னிமரக்காடுன்னு பேரு. விருத்த ஆறு, அதாவது விருத்த காவேரின்னு சொல்ற வெட்டாற்றுல வருது. வெட்டாறுன்னு ஒன்று ஓடுது. அந்த வெட்டாற்றுக்கு அருகே இந்த கோவில் இருக்கு. திருவாரூர்லேருந்து குடவாசல் போகிற வழியில் 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இந்த கோயிலில் நீங்கள் போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, இந்த பெருமாளை ஜெயிச்சுட்டு வந்தீங்கன்னா ரொம்ப 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 பிரச்சனை, ரொம்ப 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 புண்ணியம். இது 108 திவ்ய ஸ்தலத்தில் இல்லை. ஆனால் இது பக்கத்திலே இந்த எண்கண் ஆதிநாராயணன் கோயில் பக்கத்திலே முருகன் இருக்கு. முருகன் இந்த கோயில் விசேஷமான கோயில். இந்த பெருமாள் என்னன்னா, அதாவது பிருகு முனிவரும் சோழ மன்னனும் இந்த நாட்டை ஆண்டு வந்தாங்க. பிருகு முனிவர் தவத்துல இருந்தாரு. அப்ப சோழ மன்னன் வேட்டைக்கு போகும்போது அவருடைய தவம் கலைஞ்சி அவருடைய முகம் சிங்க முகம் மாறின்னு சொல்லி சாப விமோசனம் கொடுத்துட்டாரு. அதனால அந்த மன்னர் மிருக முகமா, அதாவது சிங்க முகமா மாறி சாப விமோசனம் அடைஞ்சிட்டாரு. பிற ஒரு நாள்ல பல ஆண்டுகள் கழிச்சு இவருடைய தவம் கழிஞ்சி வன்னி மரம், அதாவது சமீவனம்னு பேரு, வன்னிமரக்காடுன்னு பேரு. இந்த ஊர்ல தவம் இருந்து மிருகசீர்ஷ நட்சத்திர நாள்ல இவருக்கு சுய உருவம் வந்துச்சு. மேலேருந்து பெருமாள் கருட வாகனத்திலேருந்து இந்த கோயில்ல இறங்கி, இன்னமும் அந்த சிலையை பார்த்தீங்கன்னா அப்படியே மேலேருந்து இறங்கின மாதிரியே இருக்கும். நீங்க எண்கண் ஆதிநாராயண பெருமாள் கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த பெருமாள் உட்கார்ந்துருக்க ஸ்டைல பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த சாமியோட அழகை பார்த்தீங்கன்னா, அப்படியே பெருமாள் அப்படியே கருட வாகனத்துல இறங்கி அப்படியே கீழே நின்னா உட்கார்ந்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். எண்கண் ஆதிநாராயண பெருமாள்னு பேரு. இதுக்கு தாயார் சன்னதி கிடையாது. மகாலட்சுமி மார்பிள வச்சுக்கிட்டு இருக்காரு. நெத்தியில, அதாவது நவகிரக தோஷம் உள்ளவங்க, திருமண தடை உள்ளவங்க, ராகு கேது, அதாவது கருடன் இருக்கிறதுனால சில பேருக்கு சார் ஜாதகத்துல ராகு கேது தோஷம் இருக்குன்னு சொல்லுவாங்க. 2ல ராகு, 8ல கேது, லக்னத்துல ராகு, 7ல கேது, இந்த மாதிரி ராகு கேது தோஷம் உள்ளவங்க, இல்லை நீண்ட நாளா குழந்தை இல்லாதவங்க இந்த கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வந்துட்டீங்கன்னா சிறப்பான வெற்றி, சிறப்பான வாழ்க்கை அமையும். 2வது, இந்த கோயில் பெருமாள் சாப விமோசனம் நீங்கி, அதாவது அந்த மன்னர் சாப விமோசனம் நீங்கி பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிக்கிட்டு இருந்ததுனால இங்க மிருகசீர்ஷ நட்சத்திரத்துல பிறந்தவங்க கண்டிப்பா போகணும். யாரெல்லாம் மிருகசீர்ஷ நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்களோ, யாரெல்லாம் செவ்வாய் திசை நடக்குதோ, அதாவது மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களும் போகலாம். யாருக்கெல்லாம் இப்ப லைவ்ல செவ்வாய் திசை நடக்குது சார், எனக்கு கோர்ட்டு, வம்பு, வழக்கு, செலவு, இல்லை விபத்து, அடிபட்டிருக்காரு, இந்த மாதிரி ஆக்சிடென்ட், விபத்து, கால் அடிபட்டுருச்சு, இல்லாட்டி எனக்கு செவ்வாய்னா திருமணம் சார். ஒரு பெண்களுக்கு செவ்வாய்னா கணவர்னு பேரு. எனக்கு திருமணம் ஆகலை, ரொம்ப நாளா திருமணம் ஆகலை, திருமண தடையா இருக்கு, ராகுக்கு தோஷம் இருக்கு. ஏன்னா கருடன் மேல உட்காந்துருக்கு. ஏன்னா கருடன் ராகுன்னா பாம்பு, சர்ப்பம். கருடன் பாம்பை ஒழுங்கக்கூடியது, தூக்கிட்டு போறது. இந்த ராகு கேது உள்ளவங்க, சர்ப்பதோஷம் உள்ளவங்க, சில பேருக்கு 5ல ராகு, 5ல கேது, இந்த மாதிரிலாம் இருந்தா குழந்தைய கொஞ்சம் டிலே பண்ணி கொடுக்கும். இப்படி இருக்கிறவங்க கூட இந்த கோயிலுக்கு போனா குழந்தை கிடைக்கும். மிக முக்கியமான பெருமாள் சார் இந்த கோயில். இந்த கோயிலுக்கு நீங்க போய் சாமி தரிசனம் பண்ணி 2, அதாவது ரெட்டப்படை சுத்துல 2, 4, 6, 8, 10, 12, 16 இந்த மாதிரி ரெட்டப்படையில சுத்தி நமஸ்காரம் பண்ணி அந்த சாமிக்கு அபிஷேகம் பண்ணி நெய்வேத்தியம் பண்ணி சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. சனிக்கிழமையில போறது இல்லை புதன்கிழமையில போறது ரொம்ப நல்லது. மிருகசீர்ஷ நட்சத்திரத்துல யாரு பிறந்திருக்காங்களோ அவங்க கண்டிப்பா இந்த கோயிலுக்கு போகணும். மிருகசீர்ஷ நட்சத்திரத்துல பிறந்தவங்க இந்த கோயில்ல போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா அவங்க மேல உள்ள கந்திஷ்டி, பழிச்சொல் எல்லாம் விலகும். இல்லை இப்ப லைவ்ல இப்ப செவ்வாய் திசை நடக்குது, இப்ப யாருக்காவது லைவ்ல சூரிய திசை முடிஞ்சு சந்திர திசை முடிஞ்சு செவ்வாய் திசை நடந்துகிட்டு இருக்கு லைவ்ல அப்படின்னா, செவ்வாய் திசை லைவ்ல உள்ளவங்க போய் சாமி தரிசனம் பண்ணி கும்பிட்டுட்டு வரணும்.
ஸோ இந்த கோயில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கோயில். இந்த கோயிலில் போய் நீங்கள் சாமி தரிசனம் வந்துட்ட உடனே வெளியில் வந்த உடனே உங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும். நீங்கள் வேணால் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த கோயிலில் எண்கண் ஆதி நாராயண பெருமாள் விஷ்ணு வந்து இந்த பூலோகத்தில், அதாவது விண்ணுலகத்திலேருந்து கீழே இறங்கி அப்படியே மயில், அதாவது வந்து கருட வாரத்தில் வந்து இறங்கி அப்படியே நின்ன ஊர் அந்த ஊர். சாப விமோசனம் நீங்க பெற்ற ஊர் அந்த ஊர். ஸோ யாரெல்லாம் சில பேருக்கு வந்து சொத்து பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். நிலம், வீடு, சொத்து. சார் எங்க அண்ணன் தம்பிக்குள்ள பாக பிரிவினை பிரச்சனை, எங்க அண்ணன் தம்பிக்கு எங்களுக்கு பாக பிரிவினை பிரச்சனை, சீர்ல இடம் பிரச்சனை இருக்கிறவங்க, செவ்வாயினா பூமி, செவ்வாயினா சகோதரன், இந்த அண்ணன் தம்பிக்குள்ள பாக பிரிவினை பிரச்சனை உள்ளவங்க, கடுமையான போட்டி, அரசியல்ல பலம் போட்டி, சிலட்டி ராணுவத்துல உயர் அதிகாரி, உயர் மதிப்பு, உயர் செல்வம், அந்த மாதிரி ராணுவத்துல பெரிய மிலிட்டரியில அரசாங்க வேலையில உயர் பதவியில் உள்ளவங்க, சென்ட்ரல்ல ஸ்டேட் போர்டில் இந்த மாதிரி அரசாங்கத்தில் உள்ளவங்க, எனக்கு வெளி இடத்துலால வெளி மாநிலத்தினால பிரச்சனையா இருக்கு அப்படின்னா இந்த கோயில்ல வந்து நீங்க சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான வெற்றியை நீங்க அடையலாம். நீங்க போய் பெருமாளை பாருங்க, அப்படியே கண்கொள்ளா காட்சியா இருக்கும். பெருமாள் மார்புல மகாலட்சுமி, கையில வந்து வில் அம்பு, அதே மாதிரி வந்து கையில வந்து சங்கு சக்கரம், அதே மாதிரி வந்து நெத்தியில வந்து கருடனு, எல்லாமே வந்து உட்கார்ந்தது அமர்ந்தது கருடனு. இது எல்லாமே இந்த கோயிலை பார்த்தீங்கன்னா தத்ரூபமா இருக்கும். இந்த கோயிலுக்கு மிருகசீச நட்சத்திரக்காரவங்க கண்டிப்பா போயிட்டு வரணும். அதே மாதிரி சர்பதோஷம் உள்ளவங்க கண்டிப்பா போயிட்டு வரணும். குழந்தை வரம் லேட் ஆகும்னு சொல்றவங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வரணும். சொத்து பிரச்சனை, இடம் பிரச்சனை, ஒரு இடம் வாங்கிட்டேன் சார் என்னால் ரிஜிஸ்டரே பண்ண முடியல, ஒரு ஃப்ளாட் வாங்கினேன் சார் என்னால் ரிஜிஸ்டரே பண்ண முடியல, ஒரு புது வீடு கட்டினேன் சார் அந்த வீடு என்னால் கட்டி பூர்த்தி பண்ண முடியல அப்படின்னு சொல்றவங்களாம் இந்த கோயிலில் போய் ஒரு செங்கக்கல், அதாவது 2 செங்கக்கல் வீடு கட்டி, இல்லாட்டி புது வீடு கட்ட போறவங்க 2 செங்கக்கல் கூட வாங்கி வச்சு இந்த கல்லை எடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வீடு கட்டாயம் முடிஞ்சே தீரும். இதனுடைய குருக்கள் வந்து ராஜி பட்டாச்சாரியார்னு பேரு. அவருடைய குருக்கள், அந்த கோயிலில் இருக்கிற பட்டாச்சாரியார் வந்து ராஜி பட்டாச்சாரியார், மிஸ்டர் ஸ்ரீராம் பட்டாச்சாரியார்னு 2 பேர் இருக்காங்க. காலையில இந்த கோயில் வந்து காலையில் 6 மணிலேருந்து 7 மணிக்கு திறப்பாங்க, 12 மணி வரைக்கும் இருக்கும். சாயங்காலம் 5 மணிக்கு திறந்து 8 மணி வரைக்கும் இந்த கோயில் இருக்கும். இந்த கோயிலில் சாமி தரிசனம் பண்ணிட்டு நீங்கள் நிசப்தமாக வந்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றியே வெற்றி. வாழ்த்துக்கள் சார், மிக்க நன்றி. இந்த கோயிலுக்கு ஒரு முறை திருவாரூர்லேருந்து குடவாசல் போகிற வழியில் 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இந்த பெருமாளை பார்த்து வந்து வெளியில் கோயிலை விட்டு ஆலயம் திருமணமே உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரும் சார். நீங்கள் உண்மையான பிரார்த்தனைக்கு, நியாயமான கோரிக்கைக்கு போயிட்டு வந்தீங்கன்னா இந்த பிரார்த்தனை கண்டிப்பாக வெற்றி பெறும். மிக்க மகிழ்ச்சி சார். இந்த ஆலயம் சென்று சாமி தரிசனம் பண்ணிட்டு எல்லாம் வல்ல பெருமாளுடைய ஆசீர்வாதத்தை பெறணும்னு சொல்லி எண்கண் ஆதிநாராயண பெருமாளை வணங்கி வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். வாழ்த்துக்கள் சார். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.